என்னோட சன் வந்து ரீகர்போ வச்சுருந்தான். ஆக்சுவலா அதில என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் போட்டு யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிட்டு, அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு. சரி என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போது இங்க பார்த்தீங்களா, ஒண்ணு மட்டும். இது வந்து லோயர் லிம்பு. இது வந்து அப்பர் லிம்பு. இது வந்து மேல இருக்கும். அந்த கர்வ்ல வந்து இது வந்து மேல இருக்கும். இது வந்து கொஞ்சம் சைடா பெண்ட் ஆயிடுச்சு. இது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது பெண்ட் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டா இல்ல. இத நாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது, இதுக்கு நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. சரி இது மட்டும் நாங்க வந்து கூர் ஆர்ச்சரி. தமிழ்ல அதாவது கூர்மையான பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி கூர் ஆர்ச்சரி. இது வந்து ஆர்ச்சரிக்காக வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இத இன்னொருத்தர் சொல்லி நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம். போனப்போ பரவால்ல. ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனா தான் இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் பேக் பார்த்தீங்களா, இது புது பேக் தான். ஃபுல்லா வந்து இந்த வெல்வெட்ன்றதுனால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதனால அது 2த்தையும் மாத்திட்டு புது பேக்காவே ஒரு கிட்டாவே வாங்கி குடுத்துட்டோம். நாங்க யோசிச்சோம் ஏதோ அதிகமாகும். ஏன்னா, அந்த கர்வே வந்து இந்த லிம்பு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து விலை அதிகம் தான். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்தாங்க. அ சென்னை அண்ணா நகர்ல இருக்கு. நீங்க இதில பார்த்தீங்கன்னா தெரியும். மேப்ல பாருங்க. ஆக்சுவலா வந்து சிக்னல் கிட்ட எங்கேயோ கடை இருந்ததாம். லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்ப வேற இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து வச்சிருக்காங்க. வீடு மாரி இருக்கு. ஆனா உள்ள ஃபுல்லா வந்து இந்த அவங்க வந்து வேற எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. வெறும் ஆர்ச்சரி கிட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது புது பேக் வாங்கிட்டோம் சன்னுக்கு. புது பேகு, அப்புறம் வந்து அந்த போக்கான ஸ்டாண்டு எல்லாமே ஃபுல்லா அப்படியே செட்டு. பேக் வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது என்னன்னா, அந்த லிம்பும், அப்புறம் இந்த இதுவுக்காக இந்த பேகும். அப்புறம் வந்து பையன்து வந்து இதுவும் இல்ல. நாங்க இது கிட்டு வாங்கும்போது ஸ்டெபிலைசர் வாங்கல. அதனால அதுக்கு தனியா ஒரு ஸ்டெபிலைசரும் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன். எனக்கு வந்து அ ஏதாவது மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் அந்த இதில எதுனா, ஏன்னா காஞ்சிபுரத்தில வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவா இல்ல. எப்படி சொல்றது? மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்கப்பா. இப்போ ஒரு மாஸ்டர் இப்ப நாங்க ஒரு அகாடமில சேர்த்துருக்கோங்க. ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் போ பத்தி நல்லா சொல்றாரே தவிர, நம்ம கிட்ட இருக்க ரீகோ போ பத்தி அவருக்கு தெரியல. அதே மாரி இங்க காஞ்சிபுரத்தில ஷாப்ஸும் வந்து அந்த அளவுக்கு கம்மி. ஏதாவது ஷாப் ஏதாவது வேணும் அப்படின்னா, இப்போ கிட்ஸ் இந்த ஆர்ச்சரி கிட் அந்த மாரிலாம் ஏதாவது வேணும் அப்படின்னா, டெக்காத்லன்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இது ஆர்ச்சரிக்கு மட்டும் அப்டின்னா, இந்த கூர ஆர்ச்சரி ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனா இருந்தது. நாங்க தேவையானது எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாமே சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து மொத்தம் 14,000 ஆச்சு. அதிகமா காஸ்ட்லின்னு பார்த்தா இந்த பேக் கூட அந்த அளவுக்கு இல்ல. அந்த லிம்ப்ஸ் தான் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது என்ன ரீசன் அப்டின்னா, அந்த இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அ ஏரோ இல்லாம இழுத்து விடக்கூடாதாம். அவன் ஏரோ இல்லாம இழுத்து புல் பண்ணி ஏதோ விட்டுட்டு இருக்கான் போல. அது அடிக்கடி பண்ணவே அது வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதனால நீங்க யாராவது யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்ல. அது வந்து புது சரி புது போ தான். வாங்கி 1 இயர் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு சொல்றதுக்கு இந்த அளவுக்கு யாருமே வந்து கொஞ்சம் இதுவா இல்ல. நாங்க அதான் போய் கேட்டு அவங்ககிட்டயே போய் நாங்க கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க, "நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தா ஒரு சன்ன கூட்டிட்டு வாங்க. நாங்க எங்களோட அவங்க அகாடமியும் இருக்கு. அவங்களுக்கு ஆர்ச்சரி அகாடமியும் நடத்துறாங்க. நீங்க உங்க சன் இருந்தா கூட்டிட்டு வாங்க. ஒரு ஃப்ரீயா இருக்கும்போது. நாங்க வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து அவர் எப்படி எய்ம் பண்றாருன்னு பார்த்துட்டு ஃபுல்லா கரெக்ஷன் பண்ணி அனுப்புறோன்ற அளவுக்கு சொன்னாங்க." நல்ல வேள. தேங்க் யூ.